நேசிக்கிற நல்ல தகப்பனே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீர் யாவை படைத்த மகா பெரிய தெய்வமே, நேரில் நினைக்க முடியாது, உங்களை ஆராதிக்க முடியாது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாது. அடிமைக்கு தந்த நல்ல தருணத்துக்கு ஒரு கொடான கொடி சோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல நாளை காண செய்த இரக்கமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி. இந்த வானத்தின் சத்தியம் இதுவரையிலும் பேசப்படாத ஒரு மகா பெரிய ரகசியமான காரியம் பூமியிலே பேசப்படக்கூடிய ஒரு நல்ல சமயத்தில் எங்களை வைத்திருக்கிற கொடான கொடி சோத்திர ஆண்டவரே. ஐயா, இந்த நிமித்தம் நாம் மையப்படும் உடைய மகா பெரிய சத்தியம் மையப்படணும். உடைய கரம் வாங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாம் மையப்படும். நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாள் இந்த பூமியிலே இருக்கிறோம். நாம் இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு சுகமான, எவ்வளவு திருப்தியான வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டாலும் அது ஒரு நாள் நிச்சயமாக நம் கைவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு, நம்மளுடைய காரியத்தை விட்டு முற்றிலும் ஈடுபட்டு போய்விடும். நாம விளையாட்டும் கூட அது நம்மளை விட்டுவிடும். இந்த உலகம் அதுதான் உலகம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அவரை தேடுற ஜனங்களுக்கு என்று ஒரு மகா பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். வானமும் பூமியும் அழிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ அழியாது என்கிறார். அது ஜீவன் உள்ளதாயும் அது அழியாமைக்குரியதாயும் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு ஞானம் பெற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு காரியங்களை புரிந்து கொண்ட தெரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், ஆனால் இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் போக்கிலே போய் அந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில் எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் அது அது ஒரு பிரத்யேகமான அது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அது இந்த உலகத்தின் பாதையிலே போய் அதை கண்டுகொள்ளவே முடியவில்லை. அதான் உண்மையான காரியம். இந்த உலகத்தின் பாதையிலே போய் அந்த மாபெரும் காரியத்தை கண்டுகொள்ள முடியாது. நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கலாம், எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், எவ்வளவு மரியாதை உள்ளவர்களாக இருக்கலாம், அடுத்தவர்களை புண்படுத்தாத அளவுக்கு நல்ல நடக்கை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த உலகத்தின் காரியங்கள் முற்றிலும் மாயையானது, பொய்யானது, நிரந்தரம் இல்லாதது, நம்மளை விட்டு கடந்து போகிற காரியமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் வானத்திலிருந்து வந்த மகா பெரிய தெய்வம், பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர். அவர் இந்த பூமியில் உண்டானவர் அல்ல. இந்த பூமிக்கு வந்திருக்கிற மனுஷனை சந்திக்க, மனுஷனோடு பேச, மனுஷனோடு அவருடைய காரியங்களை பேசுவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர் இந்த பூமியில் உண்டானவர் அல்ல. இந்த கடைசி நாட்களில் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் இந்த ரகசியமான ஒரு மகா மகிமையான வார்த்தைகளை பூமியிலே நேரடியாக பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் ஜீவனோடு இருந்து அவருடைய காரியத்தை கேட்பது ஒரு மகா பெரிய ஜனங்கள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த பூமி கடைசி தருணத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே பூமியிலே என்ன நடக்கும் என்பதை வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை வேதம் போதிக்கிறது. வார்த்தையாகிய தேவன் மனிதர்கள் காணும்படியாக மாம்சத்தில் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் அநேக காரியங்களை பற்றி பேசினார். அது நிறைய காரியம் மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. ஆனாலும் அவர் எதற்காக வந்தாரோ அதனுடைய காரியத்தை, அதனுடைய வேலையை முடித்து அவர் திரும்பவும் வேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். வேகத்தில் எப்படி போனாரோ அதேபடியே திரும்பவும் வருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்திருக்கும் பொழுது 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார். உலகத்திலிருந்து அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், வியாதிக்காரர்கள், குஷ்டரோகிகள் எல்லாவற்றையும் சுகமாக்கினார். எல்லாவற்றையும் அடையாளங்கள், அற்புதங்கள் செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். கடைசியாக அவரை சிலுவையில் இறந்தார்கள். அவருடைய
அவருடைய இரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்பட்டது. அவருடைய உயிர் ஜீவன் இந்த மண்ணிலே பிரித்தது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எதற்காக இந்த மண்ணுக்கு வந்தார், எதற்காக அவருடைய இரத்தம், அவர் பரலோகத்திலிருந்து வந்த மகாபெரிய தெய்வம், அவர் பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், அவர் வானத்தை பூமியும் படைத்த மகாபெரிய தெய்வம். அவர் ஏன் இந்த பூமிக்கு அவருடைய இரத்தத்தை சிந்த வேண்டும், அவருடைய உயிரை விலைக்கிரயமாக கொடுக்க வேண்டும்? அதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, அதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அது முற்றிலும் மறைக்கப்பட்ட ஒரு மகாபெரிய காரியமாக இருக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம மாம்சத்தின் பிரகாரமாக நாம் யோசித்து ஆராய்ந்து அதற்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறோம். அது முற்றிலும் தவறு. நாம் எவ்வளவு நான் யாரை குற்றப்படுத்தி குறைப்படுத்தி பேசவில்லை. அதாவது உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவு, என்னுடைய நினைவு உங்களுடைய நினைவு அல்ல. அப்படி பேசுகிறார். நாம் நினைக்கிறது மாதிரி அவர் நினைக்கிறதில்லை. அவருடைய வழி, அவர் பரலோகத்தின் தெய்வம். அவர் எல்லா காலங்களையும் அறிந்தவர். இந்த உலகம் தோன்றும் முன்பு இருந்தவர், உலக தோற்றம் முதல் இருக்கிறவர், இனி வரக்கூடிய உலகங்களையும் அவர் காண்கிறவர். அதனால் அவருடைய காரியங்கள் மனுஷனுக்கு எட்டாத மிக உயரத்தில் இருக்கிறது. அவர் மனுஷனாக 33 வருஷம் 33.5 வருஷம் இந்த மனுஷனோடு உலகி இந்த மண்ணிலே ஜீவித்திருக்கிறார். அவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள், காரியங்கள் எல்லாம் ஏகப்பட்டது, எண்ணி முடியாதது. அவர் ஒரு பெரிய காரியத்தை முடித்துவிட்டு, அது என்ன என்றால், அதை நான் முழுதுமாக இந்து குடும்பத்தை சார்ந்தவர், ஜெபம் பண்ண தெரியாது, வேத வாசித்து தெரியாது, ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்ல தெரியாது. அப்படித்தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ள அவருடைய காரியத்தை கேட்டு அதனுடைய காரியத்தை நான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய காரியங்கள் இருக்கிறது. அது மனுஷனுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது. அதை சகோதரர் பாலகரசர் அவர் மூலமாக, அவர் பண்ணுற பிரசங்கத்தின் மூலமாக, வேதத்தின் அடிப்படையிலிருந்து அவர் சொல்லிக் கொடுக்கிற விதம் மகா பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய விடுதலையும் உண்டாகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அவர் அந்த பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், நான் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவர். நான் ஒரு பாஸ்டரோ, நான் ஒரு அதெல்லாம் கிடையாது. என்னுடைய தகுதி, நான் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவர். ஏன்னா அது அவருடைய சாட்சியின் மூலமாக நிறைய இடங்கள் பேசியிருக்கிறார். நீங்கள் கூட கேள்விப்பட்டீங்க. அது அத்தனை உண்மைதான். அதாவது நான் பண்ற பிரசங்கமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. நீர் யூதருடைய ராஜாவா? ஆமான். ஒன்றையுமே அவர் மறைக்கவில்லை. நீர் தேவனிடத்தில் வந்த கிறிஸ்துவா? அதுக்கு ஆமான். எல்லாமே உண்மையை தான் சொன்னார். அதே போல இன்னைக்கு கூட சகோதரர் பாலிவனசர் பேசக்கூடிய இந்த கடைசி கால செய்தியை அவருடைய கருத்தில் பெற்ற ஒரு மாபெரும் மனிதராக இருக்கிறார். என்றால் நாம் வேதத்தில் வாசித்து அதனுடைய வார்த்தை தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள், இவர் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தானா என்கிறதை அவர் பண்ற பிரசங்கத்தை வைத்து வேதத்தை நாம் ஆராயும் பொழுது, ஆமா இவர் வித்தியாசமா பேசுறாரே, இது ஒரு மனித நேரத்தில் உண்டாயிருக்கக்கூடியது அல்லவே, இது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்காமல் இதை ஒரு மனுஷன், ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மனுஷன் பேச முடியாது என்கிற உண்மை அந்த அவருடைய வார்த்தை கேட்கிறவங்களுக்கு நன்றாக புரியும், தெரியும். அவர் 2021 ஜூலை 24 அவர் ஒரு வித்தியாசமான 2021 வருஷம் ஜூலை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து அவர் பேசக்கூடிய வேத வார்த்தைகள், வசனங்கள், வேதத்திலிருந்து அவர்களுடைய பண்ணக்கூடிய பிரசங்கமானது வித்தியாசமான ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அதை கேட்டவன் என்கிற ஒரு தனி ஒரு பணிவான ஒரு மனதோடு நான் அதை அறிந்த ஒரு மனசாட்சியோடு நான் உங்களோடு பேசுகிறேன். அவர் 2011 சமயத்தில் 2021 சமயத்தில் பேசின சில செய்திகள் என்னுடைய செல்போனில் பதிந்து வைத்திருக்கிறேன். அது சில சமயத்தில் எப்போது அதை கேட்போம். ஏன்னா வாரம் அவருக்கு ஒவ்வொரு வாரம் வருகிறார் போகிறாரு. ஒவ்வொரு நாளும் செய்தி கொடுப்பார். வாரம் வந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்தாங்க, நந்தன்னைக்கு வந்திருக்கிறாங்க, செய்தி கொடுக்குறாங்க, அதையெல்லாம் கேட்போம். பழசு எப்போது டைம் இருக்கும்போது கேட்கும் பொழுது 2021 அவர் பேசின காரியமே அது சற்று எனக்கு ரொம்ப கேட்கும்போது தெரியவில்லை. அதை நான் திரும்ப
செல்போன் மூலமாக அதை கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அதன் பின் இந்த வசனத்தை குறித்து சகோதரன் பாலிவரசர் அவர்கள் வேதத்திலிருந்து நமக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் கேட்டவர். எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு பைபிளை கூட ஒரு வசனத்தை வாசித்து அதனுடைய கருத்து என்னவென்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவருடைய சகோதரன் பாலிவரசர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர். அவர் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவன் என்று சாட்சி கொடுத்து அவருடைய அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் என்ன படித்திருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாக சொல்லிக் கொடுத்ததை நான் கேட்ட ஒரு பாவமான ஒரு மனுஷன். அந்த அவர் சொன்ன வார்த்தையை நான் அந்த செல்போன் மூலமாக கேட்ட பொழுது, அவர் பேசிக்கும்போதே நான் கேட்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது அது சும்மா சரி என்ன பேசுகிறான்னு பார்ப்போமே என்று அதை கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதன் அவருடைய காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்காவிட்டால் நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருக்கலாம், எவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர்களாக இருக்கலாம், எவ்வளவு பொறுமைசாலிகளாக இருக்கலாம், எவ்வளவு மனித நேயம் உள்ளவர்களாக இருக்கலாம். இவ்வளவு இருந்த போதிலும் ஆண்டவர் இறங்கி வந்து அவருடைய காரியத்தை வேதத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை வேதத்தின் மூலமாக நான் ஒப்புக்கொள்கிறேன். அதான் உண்மையும் கூட. அதாவது அவர் நினைக்கிறது நம்மளால் நினைக்க முடியவில்லை. அவர் பேசுகிறதை நாம் பேச முடியவில்லை. அவர் தெய்வம், வானத்தை படைத்த மகாபலி தெய்வம். 2021 அவருக்கு இந்த வசனத்தை குறித்து அவர் நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதை சற்று கவனிங்க. அதன் பின்பு யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்றால் நாம் மனுஷராக இருக்கிறோம். இந்த வார்த்தையை குறித்து நாம் என்ன நினைப்போம்? அவர் காணப்படாத தெய்வம் மனுஷனாக இந்த பூமியில் வந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் நம்மளோட அழைச்சிருக்கிறாரு. நிறைய அடையாளம் அற்புதம் செய்தார். அவர் எண்ண முடியாத வியாதிக்காரர்களை சுகமாக்குறாரு. மனுஷனால் செய்யப்படாத நிறைய காரியங்கள் செய்தார். கடைசியில் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, முடிந்தது. இனி இப்படி ஒரு காலம் வருமா என்பதைத்தான் மனிதர்கள் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் எல்லாம் முடிந்தது என்று எதன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் என்றால், இதற்கு விளக்கம் சகோதரன் பாலிவரசர் அவர் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறாரா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். எல்லாம் முடிந்தது என்றால் வார்த்தை மாமிசமாகி முடிந்தது. இன்னொரு நேரம் திரும்ப வார்த்தை காணக்கூடாத தெய்வம், வார்த்தையாகிய தெய்வம் மாமிசமாகி இந்த உலகத்துக்கு வராது. அந்த காரியம் முடிந்தது. இன்னொரு சமயம் அதாவது கன்னிகை கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயர் விடுவார்கள். இந்த காரியம் இனி நடக்காது, அது முடிந்து விட்டது. இன்னொருக்கா யோவான் ஸ்நானகன் வந்து அவருக்கு பாதையை செய்வம் பண்ண வரமாட்டான், அது முடிந்தது. இன்னொருக்கா ஆபிரகாம், அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஆபிரகாம் வீட்டுக்கு தேவனாய் கர்த்தர் வந்து சாப்பிட வரமாட்டார். இன்னொருக்கா ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி வார்த்தை மாம்சம் மண்ணுக்கு வருவார் என்கிற தீர்க்க தரிசனம் இனி பூமிக்கு வராது என்கிற நிறைய இதெல்லாம் முடிந்து விட்டப்பா. எல்லாம் முடிந்தது சொல்லி அது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து எல்லாம் முடிந்தது. இது அவர் சிலுவையில் இருந்து ரத்தம் சிந்தி அவர் ஜீவன் பிரியும் பொழுது சிலுவையில் இருந்து சொன்ன வார்த்தை வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னோடனே நம்மள மாதிரி மனுஷன் நிறைய பேர் பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் 29வது வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரனை காடிகளை தோய்த்து ஈசோப்பு தண்ணில் மாட்டி அவர் வாயினத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர் ரத்தம் செஞ்சு விட்டார், ஜீவனை விடப் போகிறார்.
அவருக்கு தாகமாக இருக்கிறது போல் அவங்க நம்மள மாதிரி மனுஷன் தானே. நான் அவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை. மனுஷனுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர் அதை குறித்து தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அதற்கு விளக்கம் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவன் என்கிற அடிப்படையில் இப்போ ஒரு வாலிபரேசர் என்கிற ஒரு சாதாரண நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரே, அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த விளக்கத்தின்படி நான் உங்களுக்கு நான் அதை கேட்டவன் என்கிற அடிப்படையிலே நான் அதை கேட்டுதான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியாது. அதாவது தாகமாக இருக்கிறேன் என்றார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இது இப்படி இருக்கட்டும். இது 1 கொரிந்தியர் 15 அங்க வாங்க. 1 கொரிந்தியர் 15:54 வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்றார். இதை குறித்து அவர் தாகமாய் இருந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் 33 வருஷம் மனுஷனோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டார். அவர் பரலோகத்தின் ரத்தம், பாவமில்லாத ரத்தத்தை, குற்றமில்லாத ரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்து விட்டார். அவருடைய ஜீவனை கொடுத்து விட்டார். எதற்காக இதெல்லாம் நடந்தது என்றால் அழிவுள்ள, அதாவது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. எப்போ வேத வாக்கியம் நிறைவேறும்? ரகசியம் பேசப்பட்டு ரகசியம் என்ன சொல்கிறதோ எப்பொழுது வாஸ்தவே 1 கொரிந்தியர் 15:54 அழிவுள்ளது இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். இதை குறித்து அவர் தாகமாக இருந்திருக்கிறார். அதைத்தான் சிலுவையில் இருந்து இயேசு கிறிஸ்து சொன்னார். இதற்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். இதையெல்லாம் 2021 வருஷம் அவர் பேசின செய்தி என்னுடைய செல்போனில் எப்படியே இருந்தே ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறார். நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னே அதை போட்டு கேட்கும்பொழுது எனக்கு அந்த சமயத்தில் நான் கேட்டிருக்கிறேன். திரும்ப கேட்கும்போது இவ்வளவு பெரிய, அதாவது ஒரு மனுஷன் நான் யாரையுமே உயர்த்தியோ யாரையுமே தாழ்த்தியோ அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதன் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறார் என்றால் அவர் விசேஷித்த ஒரு காரியத்தை பேசுவார். அது வேதத்தில் உள்ள காரியமாக இருக்க வேண்டும். அது வார்த்தையாக ஆமென் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு பெரிய காரியம். மனுஷனுக்கு எல்லாம் தெரியும் என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆண்டவர் பேசினால் ஒழிய, அது வேதத்துக்கு ஒத்திருந்தால் ஒழிய அதை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தாகமாக இருக்கிறேன் ஏனென்றால் அவர் ரத்தத்தை செஞ்சு விட்டார். எதற்காக? சத்தியத்துக்காக. சத்தியம் என்கிற ஒரு மனவாட்டி இந்த பூமியிலிருந்து இந்த மகா பெரிய சத்தியத்தை பேசி அழிவுள்ள ஒரு பெரிய காரியம் இந்த பூமியிலிருந்து மரணமாக விழுங்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சென்றடைய வேண்டும். அதற்காகவே இந்த மண்ணில் இறங்கி மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அதை குறித்து நாம் இதெல்லாம் செஞ்சிட்டோமே என்று பிற்காலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவர் தாகமாக இருந்தார். அதை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் அவர் ஜீவனை விட போறாரு, ரத்தத்தை சிந்திட்டாரு, அவருக்கு தாகமாக இருக்கும் போட்டிருக்க என்னை நினைச்சு அவர் நம்மள மாதிரி நமக்கு என்ன தெரியும், மனுஷன் தான் செய்வான். ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், நான் யாரை உயர்த்தி பேச முடியாது, நான் அப்படிப்பட்டதும் கிடையாது. நான் யாரை உயர்த்தி பேச எனக்கு நான் யாருக்கு அடிமைப்பட்டதும் அல்ல, யாரை அடிமை ஆக்குகிறதும் அல்ல. வேத வசனம் வானமும் பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. அவர் தாகமாக இருக்கிறார் என்று எதை குறித்து அவர் சொன்னார், அதுதான் முக்கியம். அதை குறித்து தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்தார் என்கிற ஒரு அடிப்படையின் பேரில் தான் அதை பேச முடியும் ஒழிய, அதை நாம் வேதத்தில் இருந்தால் உண்மை என்று அதை ஏற்றுக்கொள்வதே அது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாயும் இருக்கிறது. இந்த நாட்களில் அவர் ஒவ்வொரு நாளும், அதாவது இது ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசணும், இப்படி மணிக்கணக்கில் ஏகப்பட்ட வருஷக்கணக்கில் மணிக்கணக்கில் நிறைய காரியங்களை பேசிட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய காரியங்கள் வேதத்தினுடைய ரகசியங்கள். அதாவது அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர் தானா என்பதை நாம் வேதத்தின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். பாடுகள் இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம், வாங்கின கடத்தை கொடுக்க முடியாமல் இருக்கலாம், நிறைய மாமிசத்தை பற்றிய சோதனைகள். இன்னைக்கு எப்படிதான் சென்னையிலிருந்து வந்தாரா எனக்கு தெரியாது. இனி போகணும், எப்படி போறாரு, எப்படி வாராரு. அவருக்கு சில சமயம் அவர் மனம் விட்டு பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் பேசுகிறார் என்றால்
நிச்சயமாக அவர் கடைசி நாட்களில் அவருடைய நாமத்துக்கென்று மகிமையாக அனுப்பப்பட்ட கடைசி மனிதராக இருந்தால் சற்று நாம் யோசிக்க வேண்டும். அது வேதத்துக்கு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாம் மையப்படணும், அவருடைய கரம் ஓங்கணும், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். சாட்சியம் செய்ய என்றே கனிதா என்று கனிவாய் சொன்னார். இன்னும் தாமதமானாதா என்றே துனி கேட்கும் காலம் சமீபம் என்றார். இன்னும் தாமதமானாதா என்றே துனி கேட்கும் காலம் சமீபம் என்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை, எந்த மகா இன்பராம் என் இயேசு வரும் நாளதில்லை. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை, எந்த மகா இன்பராம் என் இயேசு வரும் நாளதில்லை. நல் நேசருக்கா ஜீவித்திட கல்வாரி அன்பை எங்கும் கூறிட நொடி நேரமதில் என்னை சந்திப்பார். முடி சுடி என்றும் ஆளுகை செய்வேன். நொடி நேரமதில் என்னை சந்திப்பார். முடி சூடி என்றும் ஆளுகை செய்வேன். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை, எந்த மகா இன்பராம் என் இயேசு வரும் நாளதிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை, எந்த மகா இன்பராம் என் இயேசு வரும் நாளதிலே. எங்களுக்கு அதிகமாய் நேசித்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆச்சரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல மத்திய நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இது மகா உன்னதமான ராஜரிகமான ஒரு நாள். காரணம், வானத்தின் தேவன் பூமியில் இறங்கி எங்களுக்கு ரகசியத்தை பேசுகிற கடைசி நாள். அது நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுடைய மனக்கல்வி திறந்ததுக்காய் கோடானு சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமிக்கு அனுப்பின மெய்யான கோடானத்துக்காய் சோத்தரிக்கிறோம். ஆட்டுக்குட்டியாருடைய மறு சாயலுக்காய் கோடானு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடைபெறாத காரியத்தை நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காய் இந்த கோடானு சோத்தரிக்கிறோம். இந்த மாபெரும் சத்தியத்தை கேட்கும்படியாக கர்த்தாவே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யார் யாரை முன்குறித்திருக்கிறீரோ அந்த ராஜரிகமான சந்ததிகள் இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை கேட்க இறக்க பாராட்டு. தொடர்ந்து எங்களோடு பேசும் நாமத்தை மையப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை ரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Once again, I greet each and every one of you through the world in the name of our Lord and Savior Jesus Christ from India. And my dear brothers and sisters, please, today also we are going to discuss an important topic which God has spoke to us. Just our beloved brother told, no, I am not a pastor, I am not evangelist, I am not a apostle, because God removed the candlestick from the earth and He has taken everything once again from the earth. So, I am the last person to study under the feet of the Lord Jesus Christ. கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு சின்ன கடைசி மாணவன். So, what are the subjects He taught me through the Bible, and I want to share it with you. Nothing else. So, I am not a man to gather all the people to build a great church and get a good name. No, nothing. So, some important topic I have studied under the feet of the Lord Jesus Christ through the Bible. I want to explain it very thoroughly, one by one. So that is my duties and responsibilities which God has given to me, and I want to explain thoroughly. Then I have to finish my work. Then only the heaven can accept me. Otherwise, it's not easy to enter the heaven. People may say, I can go to heaven. No, impossible. So today, there are two important chapters. The secret between the seals and the thunders. Please note down, take your pen, pencil, notebook and everything. Please note down for the Bible. So our topic is very important. The secret between the seals and the thunders. And the second important, the amazing word from the Bible is how
a man can put the seal which God has spoken to us. நம்முடைய செய்திக்கு தலைப்பு என்னவென்று சொன்னால், முத்திரைக்கும் இடிமுழக்களுக்கும் மத்தியிலே உள்ள ரகசியம். சாப்டர் 1. சாப்டர் 2, தேவன் பேசின ஒரு இடிமுழக்க செய்தியை ஒரு மனிதன் எப்படி முத்திரை போட முடியும்? So we want to discuss very thoroughly. Please turn the mic. Revelation chapter. First of all, we should read Revelation chapter 5, the verse 6. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம். Then after that, turn the Bible to Revelation chapter 10. Please read Revelation chapter 5, the verse 6. வாசிங்க. அப்பொழுது மூப்பரில் ஒருவர் என்னோடு வெளிப்படுத்தின 5, 6, 5, 6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்டவனாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டே. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். So this is very very important. Then please come to the Bible. Revelation chapter 10. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம். Revelation chapter 10. Thank you Jesus. Chapter 10, the verse 2, 3 and 4. Yes. வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை எழுதாமல் முத்திரை போடு வானத்திலிருந்து சத்தம் உண்டாக்கு. வெரி அமேசிங் வேர்ட், வெரி அமேசிங். ஸோ வாட் ஆர் திங்ஸ், அதாவது எதை சொன்னாலும் அந்த வசனத்தை நான் கற்றுட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பேன். அதனால இட்ஸ் நாட் மை மைண்ட், என் மூளை கிடையாது. Revelation chapter 5, verse 6. And I behold, and lo, in the midst of the throne and of the 4 beasts, and in the midst of the elders, stood a lamb as it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent forth unto the all the earth. And he came and took the book out of the right hand of him that sat upon the throne. And when he had taken the book, so this is a very important thing. And Revelation chapter 5, 6, the verse 1. And I saw when the Lamb opened one of the seals, and I heard as it were the noise of thunder, one of the 4 beasts saying, "Come and see." So this is my topic is very, it's not my topic which God has spoken to us. The topic today we are going to see is the secret between the seals and the thunder. முத்திரைக்கும் இடிமுழக்கத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ரகசியம். This is exclusive only for the Lamb of God, not for any man. இன்னைக்கு பேசப்பட்ட ரகசியம் ஆட்டுக்குட்டியாருக்கு மட்டுமே சொந்தம். Nobody can approach this message. இத ஒரு பையன் கிட்ட நெருங்க முடியாது. Unless until God can open the book which has written by Him, then only you can understand the basic concept of the word of God. May God bless. கடவுள் ஒரு எழுதின காரியத்தை கடவுள் இறங்கி வந்து பேசாம சித்தி டைம் ஆகுதுன்னா நீங்க கிளம்பலாம் என்னோட வார்த்தை பேசிருக்கேன். Now this is very important. And if you see the word of God, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்கால். இப்போ ஆட்டுக்குட்டியான முத்திரை வந்து உடைக்க சீல்ஸ் உடைக்கிறார். இந்த சீல் உடைக்கப்பட்ட பிறகுதான் இடி முழங்குகிறது. ஏன் முத்திரை உடைக்கிறது வரைக்கும் இடிகள் அமைதியா இருந்தது? வெரி வெரி பிரதர், அதாவது
this is the true tabernacle. இந்த மெய்யான கூடாரமானது the reformation of the Lamb of God. ஆட்டுக்குட்டியாருடைய இன்னொரு சாயல். That's all. Hallelujah. John can see the book of Revelation chapter 5 verse 6 and he has seen the Lamb of God which God revealed to India in 2021 July 24th in the reformation of India and shine for the whole world. No doubt about it. I believe the word of God. யோவான் வெளிப்படுத்தல கண்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் 2002 ஜூலை 26 இந்த இந்திய தேசத்துல இன்னொரு சாயலாக பூமிக்கு இறங்கி வர கண்டேன். Hallelujah. It's a reformation of the Lamb of God. Because this Lamb of God has 7 eyes and 7 hearts. The 7 eyes are the 7 spirit which God sent to the earth. Why? My question is, why the 7th spirit is not coming to the earth when Jesus Christ was on the earth? Why the 7th spirit is not coming here when the body of Christ in the form of apostles, teachers, prophets? Why? இந்த 7 ஆவிகளும் வார்த்தை மாம்சம் இயேசு பூமிக்கு ஏன் உலா வரவில்லை? இந்த 7 ஆவிகளும் கிறிஸ்து சபையாக அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராக, போதகராக, மேய்ப்பனாக, அடையாளமாக, அற்புதமாக, கனிகளாக, வரங்களாக, மன்னிப்பாக, மீட்பாக, இரட்சிப்பாக, மரணமாக, அடக்கமாக, உயிர்த்தெழுப்பது. Why God never sent the 7th spirit for the church? Can you explain it? Hallelujah. Hallelujah. God never sent the 7th spirit for any church. சபையின் காலத்துல ஆட்டுல 7 கண்கள் வந்து சொல்லி நிரூபிக்க முடியுமா? Why God never sent the 7th spirit for the church? கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு கொடுக்காத ஒன்றை தேவன் சத்தியத்துக்காக நமக்காக முன்குறித்து வைத்திருந்தார். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணாகாதபடிக்கு விசேஷமான என்ன ஒன்றை தேவன் நம்முடைய ஆழத்துக்குள், தேவன் நம்முடைய சிந்தனைக்குள், தேவன் நம்முடைய ஞானத்துக்குள், தேவன் நம்முடைய கிருபைக்குள், தேவன் நம்முடைய மகிமைக்குள் மறைத்து வைத்திருந்த மெய்யான கூடாரத்தை 2020 ஜூலை 26 தேவன் இந்தியாவுக்கு அனுப்பினார். Hallelujah. Hallelujah. The day will come. The whole world can see the great lights exist in India and the people will understand the truth. There are people to back any message from America, but all the people to receive the message from the India, not from the world. இனி இந்தியாவுக்கு அமெரிக்கால இருந்து செய்தி வேண்டாமா? நாம கத்துக்கணும். Because the great God is with us. Okay. Now, 3 important topics. Why the Lamb of God? ஏன் ஆட்டுக்குள்ள 7 கண்களும் சுவிசேஷத்தை காலத்துல பூமிக்கு வரல, சபை காலத்துல பூமிக்கு வரல? இது ஒரு சாப்டர். நம்பர் 2, முத்திரைகளை உடைக்கப்பட்ட பிறகுதான் இடிகள் முழங்கினது. அப்படியானால் அந்த முத்திரைக்கும் இடி முழக்கத்துக்கும் இடைப்பட்ட ரகசியமும் காலங்களும் என்ன? கட் பண்ணி. Now the third important thing is how the God, now Revelation 10 the verse 2, வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரம் 2. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாகத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாகத்தை சுபி மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ் 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின பொழுது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்படி 7 இடிமுழக்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். Revelation. Now the secret between why இந்த முத்திரைகள் உடைக்கப்பட்ட காரியத்தை குறித்து நாம தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட புத்தகங்களை படிச்சிருக்கிறோம். You can read the book very thoroughly. நம்ம கவனமா படிக்கணும்.
Revelation chapter 5 1 வெளிப்படுத்தல் 5:1 அன்றியும் அன்றி உள்ளும்புறம் எழுதப்பட்டு அன்றி உள்ளும்புறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த 7 முத்திரை முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை there are 7 seals. ஒரு சின்ன புத்தகம். அதாவது if you take the Bible, Old Testament, New Testament and the book of Revelation, Jesus Christ. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, வெளிப்பாடு. அதாவது when John the Baptist and the Lord Jesus was on the earth, யோவான் சானகனும் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது பழைய ஏற்பாடு எழுதப்பட்டு எருசலேம் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாடு எழுதப்படல. ஆமென். I'm right? When John the Baptist, யோவான் சானகனும் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பழைய ஏற்பாடு எழுதப்பட்டு இங்க வச்சிருந்தாங்க, தேவாலயத்தில் வச்சிருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாடு எழுதப்படல. யோவான் சானகனும் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்துட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் முடிந்து விட்டது, ஏதோ ஒரு காரியம் எழுதப்பட போகுது. அதே போல கர்த்தர் இயேசு பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 பூமியில சுற்றி உலவி மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கிறிஸ்து சரீரமாக சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகும் வெளிப்பாடு பூமிக்கு வரவில்லை. இப்போ வார்த்தை மாம்சம் எப்படி பழைய ஏற்பாட்டை முடித்து புதிய ஏற்பாட்டை ஆரம்பித்ததோ அதே போல எப்படி கிறிஸ்து சரீரமாக சபை முடிந்த பிறகுதான் வெளிப்பாடு பூமிக்கு வந்ததோ. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதை குறித்து 1000 பேர் கேட்கலாம், கவலைப்படல. The revelation of Jesus Christ is not for the body of Christ. அடுத்த டாபிக்ல பேசுறேன். கர்த்தர் இயேசு வெளிப்பாடு கிறிஸ்து சரீரமாக சபைக்கு உரியது அல்ல. ஹalleluya. அத பல நேரத்தில் நான் பேச முடியும், பேசியிருக்கிறேன். நான் பேசல பிரதர், படிச்ச சில டாபிக் ரைட். இப்போ when I see அது உள்ளும் புறமும் அன்றி உள்ளும் புறமும் எழுதப்பட்டு உள்ளே எழுதப்பட்டிருக்குது, வெளியே எழுதப்பட்டிருக்கு. வெளியே எழுதப்பட்டிருக்குது from to, யார்கிட்ட இருந்து யாருக்கு லெட்டர் போகணும், அதான் வெளியே கவரிங் லெட்டர். உள்ள அதை எழுதினவனும் அதை பெறுகிறவனும் அன்றி வேறு ஒருவனும் தெரியக்கூடாத ரகசியத்தை தேவன் உள்ளே வைத்திருந்தான். இப்பதாப்பா ஒரு கடிதம் போகுதுன்னா from to இன்னார்கிட்ட இந்த இடத்துக்கு போகும். போஸ்ட்மேன் படிச்சுக்கொண்டு ஹலோ உங்க லெட்டர் வந்து தூக்கி வீசிட்டு போயிடுவார். ஆனா எழுதினவனுக்கு தெரியும் யாருக்கு எழுதியிருக்கோம், அதை வாசிக்கிறவனுக்கு தெரியும் அவர் என்ன எழுதியிருக்காரு. ஹalleluya. அந்த எழுதப்பட்ட காரியமும் அதை பெறுகிறவனும் அதை பெற்ற பிறகுதான் இடி முழங்க வேண்டும். இடியானது முத்திரைக்கு முந்தினது அல்ல, இடியானது முத்திரைக்கு பிந்தினது. காரணம் எழுதப்பட்ட ரகசியமானது அதை பெறக்கூடியவனுக்கு வருகிறது வரைக்கும் இடி முழங்கக்கூடாது என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருக்குமாயானால் ஹalleluya ஹalleluya. மனவாட்டி கிறிஸ்துவை சந்திக்கிற ரகசியம் வரைக்கும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது நீக்கப்பட வேண்டும், அது பூமிக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்திருந்தால் அதை மீண்டும் கட்டுவது கூடாத ஒரு காலம். ஹalleluya. பூமியில 3 காரியம் முடிஞ்சு போச்சுப்பா. இதான் ஒண்ணு சொல்லுங்க, இந்த பூமியில 3 காரியம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ரட்சிப்பை அறிவிச்சாச்சு. கிறிஸ்து சரீரமாக ஸ்தாபிக்கப்பட்டு ஜென்ம சரீரங்கள் விதைக்கப்பட்டு ஆவிக்கிற சரீரமாக காத்திருக்கிறது. பூமியானது நித்திய நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. இந்த 3ம் நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி நண்பா முடிந்து விட்டது. ஹalleluya ஹalleluya. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம்
விண்ணினில் சேரவே வேகமாய் 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 விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே வேகமாய் 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 அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசுராஜன் பாடி தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. So when the seal was open, முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகுதான் what is written inside, உள்ள காரியம் வெளியே கொண்டு வரப்பட்டது. அதை உடைப்பதற்கு வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவர் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. வாட் எ வண்டர்ஃபுல் காட். இது ஒரு ஆச்சரியமான வசனம். Revelation chapter 5 the verse 3, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவர் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. அப்படியானால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அத்யுன்னதமான நாவல் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. Acts chapter 2 verse 1. பெந்தேகோஸ்தே செய்த நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தின் சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் காதிருந்த வீடு கூட நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிம நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல் வந்து அமர்ந்தது. அவளெல்லாம் பரிசுத்தம் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தில் என்ன படி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் ஆமென் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நல்லவங்க எல்லாரும் எதுல நிரப்பப்பட்டாங்க? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. சரி, பரிசுத்த நிரப்பப்பட்ட யோவானுக்கு கூட வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி அந்த புத்தகத்தை பார்க்க முடியலையே. அப்படியானால் நாங்கள் பரிசுத்தம் பெற்று விட்டோம், அடையாளங்கள் செய்கிறோம், அற்புதங்கள் செய்கிறதுனால கிறிஸ்துவ ரகசியத்தை பேச முடியாதுப்பா. unless God send a man, கடவுள் ஒரு மனுஷன் அனுப்பாம nobody can speak the message. நல்லா படிங்க, அப்படி வச்சிடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 once again. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள். வார்த்தையின்படியேப்பா, வரத்தின்படியே. ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள். பாஷை பேசுறான், மனிதர்கள் எழுப்புறான். ஆனா வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 3-4 படிக்கும்போது பாடத்திலாவது வாசி. 2வது புத்தகத்தை திறக்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் மாத்திரவால் யாருக்கு மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டு. ஏற்கனவே பூமிக்கு பரிசுத்தம் வந்தாச்சு, அக்கினிமய நாவுகள் இறங்கியாச்சு, அப்போஸ்தலர் உபதேசம் வந்தாச்சு, அடையாளம் வந்தாச்சு, அற்புதம் வந்தாச்சு. இந்த எந்த காரியத்தை வச்சியும் இந்த புஸ்தகத்தை எந்த அப்போஸ்தலரும் பார்க்க முடியவில்லையே. ஏன்? ஹல்லேலூயா. He is a same God. முடியாதுப்பா. அதுதான் நான் சொல்றேன். ஒரு சபையினுடைய அடையாளத்தை வச்சு, அற்புதத்தை வச்சு, வரங்களை வச்சு
ஊழியத்தை வச்சு இந்த மெய்யான போராட்டத்தை பேச முடியாது. ஹalleluya, ஹalleluya, because God sent அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அக்கினிமேல் நாவலை பெற்ற அப்போஸ்தலர்கள் கூட வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரத்தில் உள்ள புத்தகத்தை எப்படி பார்க்க முடியாதோ அதே போல கிறிஸ்து சரீர சபையில அடையாளங்கள், அற்புதங்கள், ஊழியங்களை பெற்றிருந்தாலும் மனவாட்டிய ரகசியத்தை சபை பேசவே முடியாது. ஹalleluya, ஹalleluya. I can feel the presence of God until God open the book. ஏனென்றால் this is the secret between the seals and the thunders. இன்னைக்கு எல்லாருமே இடிமுழக்க செய்தியை பேசுறோம் அப்படிங்கிறாங்க. பிரதர், நான் அவுட்டுக்கு வர விரும்பல. ஏன்னா உங்ககிட்ட கிட்ட சட்டை போட்டுறது எனக்கு நேரம் இல்லை. அது வேலை இல்லப்பா. ஏகப்பட்ட வேலையாட்டு கொடுத்துட்டேன். என் கடமை நான் வரணும், நான் ஜோமணும், நான் கத்தணும், போயிட்டே இருக்கணும். தேசம் நீ கேட்டாலும் சரி, நீ கேட்காவிட்டாலும் சரி, உங்களால் என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் செய்தாலும் சரி, எதுக்கும் பயப்படாத மனுஷன். கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு சாப்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. இதை டீச் பண்ணுடா, இதை முடிச்சுட்டு வந்துரு. There's only one business I have to do for that. சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேல் வந்து கடனே இருக்கிறது. அதனால எப்படி பெந்தெகோஸ்தேயில அக்கினிமேல் நாவலை பெற்ற அப்போஸ்தலர்கள் கூட வானத்தில் அந்த பூமியில ஒருவரும் பார்க்க முடியாதோ அதே போல கிறிஸ்து சரீரமாக 7 சபை காலத்துல 7 தூதர்களாலும் 7 நட்சத்திரங்களாலும் 7 குத்துவிளக்குகளாலும் பார்க்க முடியாது, பேச முடியாது, காணக்கூடாது, பெற்றிராது, மறைக்கப்பட்ட மகா உன்னதமான காரியத்தை தேவன் இந்த இந்திய தேசத்திற்கு 2021 ஜூலை அனுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஹalleluya. Number 2, why God, தேவன் ஏன் இடி முழக்கத்தை முத்திரைக்கு பின்னால் வைத்தார்? Why God kept the thunder after the sea? This is the message. இந்த சத்தமானது மரித்தவருக்கு இதுதான் சத்தியம். ஹalleluya. ஏன்னா இது பேசல. They have seen. அவன் கண்ணாடியில நிழலாட்டமா பார்த்துட்டு மரிச்சிட்டான். நண்பர்களே, இனி பரதீசில பூமியில மரிக்கிற ஒருவனுக்கும் ஆவிக்கிற சரி சத்தியமா இல்லவே இல்லை. ஏனென்றால் இனி எந்த திருச்சபையாலும் ஒரு மனிதனுடைய பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமாய் மாற்றக்கூடிய ஆவிக்குரிய ஊழியத்தை கர்த்தர் திரும்ப எடுத்துக்கொண்டார். ஹalleluya. ஆகவே ஆடே ஜாக்கிரதை. நீ போற திருச்சபை இல்ல, இது கசாப் கடை. கழுத்தை அறுத்துருவான் கொலைகார கூட்டம். ஹalleluya. Don't believe in church. Don't believe in pastors. Come on. No more church. No more pastors. You may say it's church, but I got a Bible. This is a kashab shop. ஆட்டுக்கு கசபை நடத்துறத தவிர ஒரு பேர் சபை நடத்த முடியாதுப்பா. சபை நடத்தி இருந்தால் ஜென்ம சரீரத்தை பாவ சரீரத்தை மாற்றிருக்கணும். நீ திருச்சபைக்கு ஒரு 1000 வந்திருக்காங்க, 10,000 ரூபாய் காணி கிடைச்சிருக்கு. மாஸ்க் ஒன் கொஸ்டின், உங்க பிரசங்கத்துல எத்தனை விசுவாசிங்க பாவ சரீரத்தை மாத்திரீங்க? லிஸ்ட் கொடுங்க சார். ஹalleluya. சொல்லுங்க பாப்போம். சும்மா உட்கார்ந்துட்டு ஏன் சொல்றேன்னா, இனி பாவ சரீரத்தை ஜென்ம சரீரம் மாற்றக்கூடிய திருச்சபை என்று ஒன்று பூமியில சத்தியமா இல்லவே இல்லை. தேவன் குத்துவிளக்கையும் நட்சத்திரத்தையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஊழியங்களையும் திரும்ப எடுத்துக்கொண்டார். ஹalleluya. It's a royal message. Why God kept the thunder after the sea? தேவன் ஏன் இடி முழக்கத்தை
முத்திரைக்கு பின் வைத்தார். ஏனென்றால் இடி முழக்கம் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7 இடிகள் சொன்னவைகளை எழுத வேண்டும் என்று இருந்தேன். அல்லேலூயா. அப்ப அர்த்தம் என்ன? It's a message. It's a secret of God. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைக்கிற பிறகுதான் இடிகள் பேசணும். ஏன் தெரியுமாயா? முத்திரை என்பது உள்ளும் புறமும் போடப்பட்டது. அது ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் மத்தியிலே போடப்பட்டது. மீட்பானது ரட்சிப்பை விட்டு வெளியேறுகிற பொழுது ஆவிக்குரிய மீட்பு ஆத்மீக மீட்பை முடித்த பிறகு சரீரம் மீட்கப்படுவதற்காக தேவன் அந்த முத்திரை முடிப்பதற்கு சாட்சியாக மட்டுமே இடி முழங்க வேண்டுமே தவிர நீ பண்ணுகிற பிரசங்கத்துக்கு முழங்குவதற்காக தேவன் இடியை வைக்கவில்லை. ஹalleluya. Hallelujah. I can repeat in English. After the salvation, there is a redemption of the body, there is a sanctification and the witness of God. God sent the thunder after the sea because nobody can able to understand the inner message which God has written in the book of redemption. For that witness only, God put the thunder at the sea for understand the message. Hallelujah. Hallelujah. The royal food. மனவாட்டியே, தேவன் நமக்கு இன்றைக்கு ஒரு ராஜரிகமான வானத்தில் ஆகாரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. 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 ஆமா. இப்ப கல்யாணத்துக்கு போறோம் வைங்களா, கல்யாணத்துக்கு போறோம், எல்லா சாப்பாடும் போடுவாங்க. காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், பருப்பு இருக்கும், பாயாசம் இருக்கும், வடை இருக்கும், எல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ சுகர் பேஷண்ட் போனா என்ன சொல்லுவான்? சொல்லுங்க. பாயாசம் வேண்டாமா, கொஞ்சம் சோறு வேண்டாண்டுமா, வயிற்று வலிக்கார எனக்கு காரம் வேண்டாண்டுமா. அதுக்காக கல்யாணத்துக்காரவன கஞ்சியா ஊற்ற முடியும்? நீ சுகர் பேஷண்ட் இருக்கிறதுனால, உனக்கு வயிறு வலிக்கிறதுனால கல்யாணம் விட்டு கஞ்சி ஊற்ற முடியாது சார். அதே போல உனக்கு சக்தி பிடிக்காதனால, உனக்கு வார்த்தை கேட்க முடியாதனால நான் வார்த்தை மாற்றி பேசவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, அதான் இதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ இடின்னு என்ன அர்த்தம்? ரட்சிப்புக்கும் மீட்புக்கும், அது சரீர மீட்புக்காக செய்தி பேசப்படுவது வரைக்கும் இடியானது அமர்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். இதை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் பேசுற செய்தி புரியும். நான் கொஞ்சம் ஆழமான கருத்துல பேச போறேன். One is why the thunder is waiting under the sea is open. ஏன் இடியானது முத்திரை உடைக்கப்படும் வரை காத்திருந்தது? ஏன் ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை பலமுழக்குவதற்கு கொடுத்த பிறகு இடி முழங்குது? ஏன் அவன் ஆர்ப்பரித்த போது இடி முழங்கிறது? அந்த இடி என்ன சொன்னது? அந்த இடி முழக்க பேச செய்தியை எப்படி ஒரு யோவானுங்கிற மனிதன் முத்திரை போட்டான்? இந்த 5 டாபிக்கை பேசுவதற்கு 5000 வருஷம் பேசுவேன் சார். ஹalleluya. நல்லா கவனிக்கணும். இங்கதான் நாம் ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுவே தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த மாபெரும் செய்தி உன் காது கேட்குதுன்னா நீ சந்தோஷம் பண்ணு. ஆண்டவரே, நீ உலகத்துக்கு முன்பதாக மறைக்கப்பட்ட ரகசியத்தை எங்க தலைமுறையில பேசுகிறீரே அப்படின்னு நீ கர்த்தர் நன்றி சொல்லிருப்பா. ஹalleluya. We should thank God Almighty because the secret of God has come to the earth. தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடத்தை ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்களில் 3வது கண்ணை தவிர வேறொரு கண்ணும் கண்டதுமில்லை, காண்பதுமில்லை, காண முடிவதுமில்லை என்று நாங்கள் உங்களுக்கு சாட்சியா சொல்லுகிறோம். ஹalleluya. ஹalleluya. நம்ம பட்ட ஆவிக்குரிய வரத்தை வச்சு, ஆவிக்குரிய சபையை வச்சு, the healing ministry வச்சு, சார், you cannot never see the place in which the secret is fulfilled. தேவ ரகசிய இடத்தை நம்ம அடையாளத்தினால, அற்பத்தினால
தரவில்லை. கேர்ஃபுல்லா படிக்கணும். ரெவலேஷன் chapter 5 the verse 2. புத்தகத்தை திறக்கவும் ஒன்றே படி. அன்றியும் உள்ளுப்புறம் எழுதப்பட்டு ஆமென் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்குள்ளே வலதுகரத்திலே கண்டேன். புத்தகத்தை திறக்கவும் ஆமென் அதின் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யாருக்கு மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற வரமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. கவனிங்க. அப்போஸ்தலர் 2ல இதுக்கு முன்னால இந்த யோவானே எதை பெற்றிருந்தான்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்து நாள்ல அக்கிம் நாவல் பெற்றிருந்தானா இல்லையா? அப்ப அந்த யோவான புத்தகத்தை பார்க்க முடியலையே. ஹalleluya. அப்ப ஆவிக்கிற வரத்தினால சார் நீங்க தேவ ரகசிய நிறைய இடத்தை காண முடியாது. நல்ல மண்டல ஏத்துக்கணும். ஓ தி beloved pastors, பணத்துக்காக விசுவாசத்தை கொல்லாத. பெரிய சாபம். தேவ நியாயத்திலே கேட்பார். நீ சண்டே ஆஹா ஆண்டவர் திருச்சபை ஆசீர்வதித்தார். ஜனங்கள் அள்ளி அள்ளி போட்டார்கள். நாங்களும் சந்தோஷம். பரவாயில்ல சார், God bless you. பட் காணி கொடுத்த விசுவாசிக்கு கர்த்தருடைய ரகசியத்தை பேசினியாப்பா அப்படின்னு நேரத்தில் கேட்பார் ஆண்டவர். அன்னைக்கு தெரியும். ஒரு உண்மையான விசுவாசிக்கு கர்த்தர் இயேசு நாமத்துல கூட ஞானசனம் கொடுக்காம இருக்கிற கொலகார கூட்டத்தை காட்டிலும் வேற ஒரு கூட்டம் வரவா போகுது. ஹalleluya. ஹalleluya. ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் இயேசு நாமத்தை அறிவுபடுத்தி அந்த உண்மையான ஞானசனத்தை கொடுக்க கூட துப்பில்லாத ஒரு ஊழியமோ ஒரு பாசனமும் தேவையில்லைப்பா. ஆடே ஓடிரு, கழுத்தை கொண்டுருவான். எனக்கு என்னப்பா, நான் கவலையே பட மாட்டேன். நாங்க போயிட்டே இருப்போம். நல்ல பைபிள் படிங்க. அன்றியும் உள்ளுப்புறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புத்தகத்தை திறக்கவும் ஆமென் அதின் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான். இப்ப யோவான் பார்க்கிறான். யோவான் 9 ஆவிக்குரிய வரத்தை பெற்றவன். திருச்சபையின் தலைமை போதகர். மரித்தோர் எழுப்பின பாதை கொடுத்தவன். ஹalleluya. தூண்பா எண்ணப்பட்டவன். அவங்கள பார்த்து ஐயா, நாம பெற்ற அக்கிரம நாவுனால நாம பேசின பாஷையால இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் பார்க்க முடியலையே. why? that is a secret of God. ஏன்னா அது ஆட்டுக்குட்டியானதுக்கு மட்டுமே சொந்தம். அல்லேலூயா. சார், வார்த்தைக்கு சொந்தமானவர்கள் வேறு, வார்த்தை மாம்சத்துக்கு சொந்தமானவர்கள் வேறு, வார்த்தை சரீரத்துக்கு சொந்தமானவர்கள் வேறு, ஆவிக்குரியவர்கள் வேறு, தேவனுடைய சத்தியத்துக்குரிய வேறு, நித்தியத்துக்குரியவர்கள் வேறு, நித்திய ஜீவனுக்குள்ள காரியங்கள் வேறு. இதை ஏழும் ஒன்றுக்கொன்று இசைத்திருக்கிறது. ஆனாலும் அந்தந்த காலம் வரும் முன்னே இவைகளை ஒருவரும் காணவும் பேசவும் கூடாதுன்னு சொல்லி பார்த்தினபடி நாங்கள் அறிந்து கொண்டோம். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. அன்றியும் உள்ளுப்புறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புத்தகத்தை திறக்கவும் ஆமென் அதின் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யாருன்னு மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற வரமுள்ள ஒரு தூதனை கண்டேன். தூர சத்தம் போடுறான். இப்ப இந்த சத்தத்துல இடி முழங்கல்ல. ஏன் முத்திரை திறக்கப்படாம எது முழங்காதுப்பா? சொல்லுங்க. என்னது திறக்கப்படாம எது முழங்காது? இடி முழங்க. அப்படியானால் தேவ ரகசியம் நிறைவேறாம சிருஷ்டி சோதனை முடியாது. அதுக்கெல்லாம் நடக்காது. அது திருச்சபையில இல்ல. hope you understand my message. hope புரிஞ்சு நினைக்கிறேன். அதாவது முத்திரை திறக்கப்படாம எது முழங்காது? ஆமா. அதே போல தேவ ரகசியம் நிறைவேற இடத்தை நிறைவேறாம அழிவாளியாவே சுதந்திரிக்காது. சிரிச்சு சோதனை முடியாது. அப்போ சபையால தேவ ரகசியத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படியானால் கிறிஸ்துவின் சரீர சபையின் மூலமாக சிரிச்சு சோதனை அடைய முடியாது. அதை ஒத்துக்கணும் சார். ஹalleluya. அப்படியானால் after church சபைக்கு பிறகு தேவ ரகசியம் இருக்கிற இடத்தை ஆத்துடைய கண்கள், அனுப்பப்பட்ட 7 கண்கள்
மெய்யான கூடாரமாக ஆட்டுடைய மாதிரி சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நாட்களிலே நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மளை போல சந்ததி வந்ததுமில்லை, இனி வரப்போவதில்லை. ஹல்லேலூயா. இனி ஒருத்த பூமியில வந்து இந்த சத்தியத்தை பேசவே மாட்டாப்பா. The great God is with us. ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். The great God is with us. வாசிங்க. புத்தகத்தை திறக்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யாருக்கு மிகுந்த சத்தமிட்டு கூறிய ஒரு பலமுள்ள தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவரும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, ஏசா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யப்பா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி ஒருத்தருக்கு தெரியாம புத்தகம்ப்பா. அதெல்லாம் பேச சொல்லணும். அதே போலதான் கிறிஸ்து சரீர சபைக்கு ரட்சிப்புக்கு, மன்னிப்புக்கு, மீட்புக்கு, அடையாளத்துக்கு, அற்புதத்துக்கு, வரத்துக்கு தெரியாம ஒரு ரகசியம் இருக்குப்பா. ஹல்லேலூயா. அது ஒருவர் உடைக்க முடியாது. Nobody can see. அவன் காணக்கூடாத காணணும், கேட்கக்கூடாத கேட்கணும், பேசப்படாத பேசப்படணும், தேவ ரகசியம் நிறைவேறணும், அழிவுடைய அழியாமை சுதந்திரிக்கணும், ஆட்டுக்குடைய மனைவி ஆயத்தமாகணும், அவனை கண்ணல் நடக்கணும், தேவனுக்கு வெளிப்படணும், சிறுசு சாதனை எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஓ பாவியே மனதிருப்பு. சரி, மனதிருப்பிட்ட என்ன சொல்லி அடுத்து எனக்கு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட அடுத்து என்ன செய்யணும்? பாவிய மனதிருப்பிட்ட அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட அடுத்து பெற்ற அடுத்து சொல்லுங்க. சர்ச்சைக்கு வந்துட்டே இருக்க அடுத்து கம்யூனிஸ்ட் எடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லி சொல்லுங்கப்பா. அடுத்து கேளு, விசுவாசி கேளுப்பா. அடுத்து மண்டே போடணும். நான் ஒண்ணு புதைக்கணும். சுமக்கிறவன் நம்ப மாட்டான், புதைக்கிறவன் நம்ப மாட்டான், ஜோமன் நம்ப மாட்டான். திருத்த உபயோகிக்கிற ஒரு விசுவாசி எழுப்ப போறது இல்லை, ஒரு பாசனம் போறது இல்லை. இத மாதிரி திருட்டு கூட்டம் உலகத்தில் வந்ததும் இல்லை, வர போறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆட்டு தோலை கொடுத்த ஓனாகிறீங்களே, நல்லா பாடுங்க, ஆடுங்க, அடிமா மடிய பாப்போமே. எலியாவா எசேக்கியேலா பாப்போம், மோசையா பாதோரான்னு பாப்போம், நோவாவா உலகமானி பாப்போம், இயேசு கிறிஸ்துவா வேதவனத்தை பாப்பையா பாப்போம். let me see, wait and see. காத்திருந்து பாப்போம். ஹல்லேலூயா. இனி உலகத்தில் இன்னல் பெரும் கெடும், இன்னல் பெரும் கெடுவே. உலகத்தில் இன்னல் பெரும் கெடும், இன்னல் பெரும் கெடுவே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி. தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிட உண்டு மன்னவரின் ஜனத்துக்கு குறை விசாரிக்கும் கோபத்தினாலே. மறைவிட உண்டு மன்னவரின் ஜனத்துக்கு குறை விசாரிக்கும் கோபத்தினாலே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய. தேவனை உயர்த்தி துதியுங்கள். வாசிங்க. ஒருவரும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரப்படாத காணப்படாதனால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவனை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமோ, இதோ யூதா வந்து சிங்கமோ, தாவீது வேறுமானவர், புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்த ஆண்டவர். அவர் God, the victorious God.
வருகிறது பிரச்சனை, வருகிறது காரிருள், வருகிறார் அந்திகிறிஸ்து. ஜாக்கிரதைடா, ஜாக்கிரதை. ஏமாத்துறியா, பணம் சேர்க்கிறியா, விசுவாச கொள்ளடிக்கிறியா, அடி முடிஞ்ச செய்து பாருடா. வருகிறது பட்டயம், நியாயத்துக்கு வருகிறது, வாசனை கட்டும். நீ யாருக்கா சொத்து வைக்கிறையோ தகவல் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுவா, பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுவா. என்ன செய்வாடா? வாட் இஸ் யுவர் ஒர்க்? God will ask you. Don't play with God. மனுஷங்கிட்ட விளையாடுற மாதிரி கடவுள்கிட்ட விளையாடாத. அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி. தேவனுடைய பட்டியத்தை கருக்காக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷன் இருந்தான், பெரிய பணக்காரன் இருந்தான். நைட்டு பெட்ல படுத்து கால் போட்டுட்டு, என் ஆத்துமாவே தலைமுறை தலைமுறையா பணம் சேர்த்து வச்சிருக்கிற, நல்லா பொசித்து குடித்து நல்லா தூங்குடான்னு சொன்னா. ஒரு சத்தம் காதில் கேட்டது, ஓ போல் முட்டாளே, இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஜீவன ஒன்று எடுபட்டு போகும், அப்பொழுது நீ சேமிக்கல யாருடைய ஆகும். அப்பதான் யோசித்தா, the same voice will come to you today. அது சீக்கிரமாய் இந்த சத்தம் காதில் கேட்கும். Don't play with God. கடைசி இருக்கிற கடவுள் வேலை செய், சத்தியத்தை பேசு, அதுக்காக வாழு. பரலோக வாசலை திறக்கும். உலகத்தினர் கிறிஸ்துவ ஊழியக்காரன் உலகத்தை நியாயப்படுத்த மாட்டார். கொலை செய்து பயனார் ஆண்டவர். எலியா எசேலியா தீர்க்கதரிசி எத்தனை பேர் கொலை செய்தான்? 400 தீர்க்கதரிசி. ஆமா, 400 எசேலியா தீர்க்கதரிசி கொன்ன எலியாவுக்கு ஆண்டவர் நியாயத்தை கொடுத்தாரு. சொல்லுங்கப்பா, என்ன கொடுத்தாரு? அடவாடா நல்ல பிள்ளை கெட்டிக்கார், என் தந்தை, என் செல்லம், என் ஒன்ன மாதிரி ஒரு பேர் கிடைக்க மாட்டான். அந்த அவதார சொன்னாரு, கொலை செய்யாது போயோகு கேட்டோவே எழுந்தெழுக்கு ஈரங்கி பாடு பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார், நான் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். மரணமா ஜீவனா? செலக்ட் யுவர்செல்ஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, this message is between the death and the life. ஆமென். செலக்ட் யுவர்செல்ஃப். எனக்கு என்ன சார், எனக்கு ஒண்ணுமே நத்திங், நத்திங். யோனா ஒரு நாள் செய்தி கொடுத்துட்டு போய் உட்கார்ந்து இருந்தான். அவன் தலைக்கு மேல என்ன முளைச்சது? ஒரு ஆமணக்கு சரி. என்ன அழகு, அப்படியே சந்தோஷமா இழைப்பாட்டு இருந்தான். அடுத்த நாள் என்ன விட்டாரு? ஒரு பூச்சியை விட்டு ஒரு நிமிஷத்துல ஆமணை காடு. சூரிய வெடி பட்ட கோவம் வருது. என்ன ஆண்டவரே, நீ நினைச்ச தரீது, நினைச்ச எடுத்துக்கிட்டே கேட்டாரு. டே, ஆமணை குத்து போட்டியா? இல்ல. தண்ணி ஊத்தினியா? இல்ல. படைக்க வச்ச? இல்ல. ஆஹா, நீ நாடாவது நீர் பாய்ச்ச ஒரு ஆமனுக்காக இந்த வருத்தப்பட்டியப்பா. இடது வழக்கு விசாரிக்காத லட்சத்துக்கு மேல இருக்கிறானே, அவனுக்காக நான் பரிகரிப்பதான். ஒரு வழக்கம் சொல்றாரு, தெரியா ஆண்டவன், நீர் எப்பவுமே அப்படித்தான், நீர் எப்பவுமே இப்பதான் இருப்ப தெரியும். சார், இன்னைக்கு நம்ம எதுல சந்தோஷமா இருக்கிறோமோ அது ஒரு ஆமணக்கு செடி மாதிரி நினைச்சுக்க. அது குடும்பமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது பிள்ளைகளா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம். தேவன் நினைத்தால் உள்ள இரவில் ஒரு சின்ன பூச்சியை வர வைப்பார், ஒரு சின்ன புற்றுநோய் அனுப்புவார். சும்மா தான் காத்து டெஸ்ட் பண்ண போவீங்க. டாக்டர் சொல்லுவான் லியூகோமினியான்னுவா, பிளட் கேன்சர்னுவா, உயிர் வேறும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை சார். ஒரு ஒரு வைரஸுக்கு நம்ம பணம் இருக்காது, ஒரு வைரஸுக்கு நம்முடைய செல் இருக்காது. ஹல்லேலூயா, ஜாக்கிரதை. ஜீவனா மரணமா செலக்ட் டுடே. வாட் சும்மா பேசல சார், சும்மா பேசல. பணத்துக்கும் காசுமா பேசிருக்கிற? நோ நோ. எங்களுக்கு தெரியும் வாட் கோயிங் டு ஹேப்பன் தி எர்த். நல்லா படிங்க. என்ன நோக்கி? நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் சிங்கமும் தாவீது வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய்
வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அர்த்தம் என்ன? மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மரணம், மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், 40 வருஷம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அது ஒரு கிடைக்குது. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குள்ள அர்த்தம் என்ன? வார்த்தை மாம்சம் ஆயிருக்கணும்பா. மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு, மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், 40 days ministry. அப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த கேப்ல தான் அவர் யாரா மாறாரு? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஆமா, ஆஃப்டர் கிருசிஃபிகேஷன். சோ இத நான் தெளிவா பண்ண பேசுறேன். நான் லிசன் வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையது. ஆமென். அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்புகிற தேவனுடைய 7 ஆவிகளையும். Now John was amazing. யோவான் ஆச்சரியப்படுறான். அவன் மார்ல படுத்திருந்தான். அவன் தாடி தடவிட்டு ஆண்டவரே இருந்தவன் இப்ப வந்து பாக்குறான். ஆஹா, நாம பூமியில் இருக்கும்போது இந்த ஆட்டுக்குட்டிக்கு எது இல்லையே? கண்ணை இல்லையே. ஹalleluya. நண்பர்களே, யோவான் வெளிப்படுத்தல் 5:6 கண்ட அதே காரியத்தை தேவன் இன்னொரு கூடாரமாக 2021 ஜூலை 24 இந்த இந்தியாவுக்கு அனுப்பினார். அதை நாங்கள் கண்டோம். ஹalleluya. இந்த கண்ணால் கண்டே, இந்த காதால் கேட்டே. I can see my own eyes. I can hear with the ears. God is always God. John can see the love of God in the book of Revelation. But the same God is another form in India. தேவன் வந்திருக்கிறார். சாவையினோடு சத்தியம் இல்லவே இல்லை. நடப்பல கசப்புகள மேய்ப்ப இல்ல. ஆடு வெட்டுறவங்க ஆடு மேய்க்கிறது இல்ல. ஆடு சாக்கிறது. The great God is with us. Hallelujah. 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 This is a royal food. It's only for the bride. Now, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். ஆமென். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. ஆமென். அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்புகிற தேவனுடைய 7 ஆவிகளையும். 7 ஆவிகளையும். நல்லா கவனிங்க. அது வெளிப்பட்ட பார்க்கணும். The 7 eyes of God. இப்போ இந்த ஆட்படி 7 கண்ணு கொம்புன்னு யோவான் சொல்லிட்டாலே வெளிப்பட்டல யாருக்கு தெரியல. அத 2020 வருஷம் மறைச்சு வச்சு மனவாட்டின் ஆயத்தத்துக்காக அவன் தாகமா இருக்கன்னு சொன்னார்ல, அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த பூமியில ஒரு கசிந்து கொண்ட ரத்தத்தையும் ஒரு சிந்தப்பட்ட தெளிக்கும் ரத்தத்தின் பாரத்தை தெளிவாய் காட்டுவதற்காக தேவனுடைய மெய்யான கூடாரத்தை மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை 2000 ஜூலை 24 இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹalleluya. அதை கண்டேன், அதை கேட்டேன், அதை பார்த்தேன். The great God is kept down. And he gave the message. This is not the form of God. யோவான் வெளிப்படுத்தல் 5 கண்டு அந்த ஆட்டுடைய மாரிசாயை கண்டேன். God sent the 7th spirit. The Lamb of God is on the earth. சார் 9 வாரத்தை வச்சு விடுங்க. ஒரு பாஸ்டர் வாங்க, வார்த்தை பேசும்போது கை நீட்டி நிற்க ஒரு வார்த்தை சொல்லி ஊழியம் செய்திருக்கியா? நான் பின்னால வந்துடுறேன். ஹalleluya. ஏன்னா நிறைவான வரும்போது ஒளிந்து போகும். God great God is with us. நல்ல கவனிங்க. இன்னும் முத்திரை திறக்கப்படல, இடி முழங்கல். அப்போ கொஞ்சம் ஸ்பீடா பார்ப்போம். ரெவலேஷன் 6:1 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். இதை
தேவன் நம்ம தீர்க்கதரிசியாக பிரணாமலாம் ரொம்ப பேசி போயிட்டு அதனால படிங்க, தப்பு கிடையாது. பட் அது எல்லாமே இஸ் அவுட்டர் மெசேஜ், வெளியே உடைச்சது. பட் இன்சைட் நல்ல கவனிக்கணும். இப்போ வெளிப்படுத்துற 5ஆம் அதிகாரத்திற்கு பிறகு அந்த சிறு புஸ்தகம் யார்கிட்ட இல்ல? ஆனா சிங்காசனோட இல்ல, ஆட்டுக்குட்டியாரோட இல்ல. அது எங்க போச்சுது? பலமுடத்தோட பேச்சு. Where the book is a transformation of the zero soap. நல்ல தெளிவா பேசியிருக்கேன். அந்த சிறு புஸ்தகமானது கை மாறுகிறது, அந்த சிறு புஸ்தகமானது முத்திரை உடைக்கப்படுகிறது, அந்த சிறு புஸ்தகமானது சிங்காசனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியாரிடத்தில் இருந்து பலமுடத்தோடு வருகிறது. அது வரைக்கும் இடி காத்திருக்க வேண்டும். ஹalleluya. இடி முழங்குகிறது சொன்னால் புஸ்தகம் சிங்காசனத்தில் இல்லை, ஆட்டுக்குட்டியாரிடம் இல்லை, பலமுடத்தோடு இருக்குது. அந்த இடி முழக்கிற மகா ரகசியம் என்ன? இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட அந்த புத்தகமானது ஒரு மனிதனாக யோவான் எழுத போகிறான். ஹalleluya, ஹalleluya. இடி முழக்கிற ரகசியம் இதுவே. பரலோகத்தின் செய்தியை ஒரு மன்னார யோவான் புத்தகமாக முடிக்கிறது போல God sent royal message. குமேலாரோ சகான மௌத்தல ரபட்டந்தில ரபோஸ். Hallelujah. 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 முத்திரை உடைக்கப்பட்ட பொழுதும் இடி முழங்கவில்லை. அப்படியானால் இடி முழங்கினு சொன்னால் அந்த புஸ்தகத்தை பூமியில் இருக்கிற மன்னான யோவான் வாங்கி புசி என்று சொல்லக்கூடிய கட்டளை பிறக்குவதற்கு முன்பதாகத்தான் இடி முழங்கிறது. நல்ல பைபிளை படிங்க. ரெவலேஷன் சாப்டர் 10 verse 2. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் பாருங்க. வெளிப்படுத்தல் 5:1ல 5:6ல முத்திரிக்கப்பட்ட புத்தகம். இப்போ என்னது? திறக்கப்படும். அப்ப முத்திரிக்கப்பட்ட புத்தகம் திறக்கப்பட்ட புத்தகம் திறக்கப்பட 7 காரியம் நடக்கணும். திறக்கப்பட்ட புத்தகத்துல அந்த முத்திரைக்கு இடிக்கும் மத்தியில 7 காரியம் நடக்கணும். அந்த இடிக்கும் ஒரு மன்னார மனுஷன் புசிக்கிற மத்தியில 7 காரியம் நடக்கணும். ஆக 21 காரியங்கள் முடிய வேண்டும். ஆகவே தான் 21வது நாளிலே தேவன் இந்த செய்தியை இந்தியாவுக்கு அனுப்பினார். ஹalleluya. அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஹalleluya. வாட் a wonderful God. ஆமென், ஆமென். புத்தகத்தை பார்க்கணும், முத்திரைகளை உடைக்கணும், இடிகள் முழங்கணும். ஒரு மன்னார யோவான் அந்த புத்தகத்தை வாங்கி புசிக்கணும். இப்போ I can see the movements of the book. அந்த புத்தகத்துல அந்த பயணத்தை சொல்றேன் பாருங்க. வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த புத்தகம் யார் கண்ணுக்கு தெரியல. கரெக்டா? வானத்திலாவது பூமியிலாவது அந்நியம் உள்ளுப்புறம் எழுதப்பட்டு வானத்திலாவது வானத்திலாவது வசனத்தை சொல்லு. வெளிப்படுத்தல் 5:3 வாசனை வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவரும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமாக இந்த புத்தகம் யாருக்கு தெரியல? தெரியல. மோசத்தை காட்டினாரா? இல்ல. ஆசீர்வாதம் பண்ணதை காட்டினாரு. தாவீது எரிசல் தேவரத்தை காட்டினாரு. ஏசைகிட்ட வார்த்தை மாம்சத்தை காட்டினாரு. யோவான் சானகிட்ட நீதி நிறைவேற்றி கட்ட கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவிட்ட மன்னிப்பு மீட்பெல்லாம் கொடுத்துட்டு கேட்டாரு. கிறிஸ்து சரியமா சபை கிட்ட பாவ சேர்த்த ஜென்மசோட மாத்திரம் கொடுத்து கொடுத்தாரு. சார் உங்ககிட்ட நீங்க ஆண்டு என்ன கொண்டு கொடுத்துருக்காரு சொல்லுங்களேன். நான் நோவா பேழைங்க, நான் மோச ஆசீர்வாதங்க, நான் எலியா அக்கினி குதிரையில போயிருக்கியா, நான் தானியேல் எல்லா தரிசனத்தை பார்த்துட்டியா, நான் அப்போ சொல்ல 9 வரங்கள் இருக்குதா சொல்லுங்க பிரதர். பட்டம் மட்டும் வாங்கிருக்கீங்கல்ல, டிகிரி எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, ஆக்ஷனுங்க ஒன்னும் இல்லையே. 3 மணி நேரம் 2 மணி நேரம் பாட்டு பாடுறோம், ஆடுறோம்,
பேய் போக மாட்டேங்குது, நைட் தூங்க மாட்டேங்குது, கண்ணு தூங்க வர மாட்டேங்க. அந்த அப்படி சபை தேவையா நமக்கு? செருப்போடு தடுத்தவங்க ஜாஸ்தி போகும், சபைக்கு போய் பேய் போக மாட்டேங்குது. அந்த சபை எதுக்குடா? அது போய் அழைக்கப்பட ஊழியர்கள் எதுக்கு? சரிக்க தெரியாத சபை சபைக்கணும். படிங்க. ஒருவர் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பார்த்தவராக காணப்படாதனால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கம். எப்படி அந்த புஸ்தகத்தை வேற மனுஷன் யாரும் பார்க்க முடியாதோ அதே போல இந்த காரியத்தையும் சத்தியாவியாக வேறொற்றமான பூமிக்கு வந்தால் ஒழிய ஆட்டுக்குட்டிய, அதாவது ஆட்டுடைய 7 கண்கள் பூமிக்கு வந்தால் ஒழிய இந்த மெய்யான குணத்தை பத்தி ஒருவரும் பேச முடியாது. அல்லேலூயா. இது ஒருவரும் பார்க்கல. இது எந்த அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ சுவிசேஷகனோ போதகரோ பார்க்கல காட்டல ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி காட்ட மரிச்சிட மாட்டான்பா. இத பார்த்து செத்துற மாட்டான். அல்லேலூயா. இது நித்திய ஜீவனுக்குரியது, இது கல்யாணத்துக்குரியது, இது சிறுசு சாயத்துக்குரியது, தேவ சாயத்துக்குரியது, ஆட்டுக்குட்டியோட மனைவிக்குரியது. நல்ல பக்கம் கிடைக்கணும். What a wonderful God. Now, Revelation chapter 10. கொஞ்சம் பேசுகிறேன். வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரம் திருப்புங்க. Revelation chapter 10 verse 2. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவர் கையில் இருந்தது. இப்ப நல்லா கவனிங்க. அந்த சீல் ஓபன் பண்ணி புக் ஹேட் டு ரைட். அது ஒரு பட்டம் கவனமா படிக்கணும். திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவர் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும், ஆமென், தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சித்தது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். எப்பா திறக்கப்பட்ட புத்தகத்தை வைக்கிறவன் எப்படி கர்ச்சிப்பான்? சிங்கம் நாய் மாதிரி கொலைப்பானா, பூனை மாதிரி கதைப்பானா? சொல்லுங்கய்யா. அட சிங்கமானுப்பா. வார்த்தை பெற்றவன், அழைக்கப்பட்ட பேசுற பேச்சு தெரியும்டா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பேசுற பேச்சு நிக்கிற தோணை தெரியும். தேவனுடைய மனுஷன், அழைக்கப்பட்டவன், வார்த்தை பெற்றவன். ஹல்லேலூயா. கூடனும் சேவடனும் கூடக்கடாவும் நரியும் நாயும் எடுத்துட்டு கொலைச்சுக்கிட்டு பாஸ்டர் ஊழியம் சபை கேவலமான படம். எப்படி கரிச்சுட்டானா? அவன் சிங்கம் கர்ச்சித்தது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். கர்த்தர் அழைக்கிறார். மியாவ் லல் மியாவ் லல் மியாவ் லல். இதுக்கு ஒரு பாஸ்டர், இதுக்கு ஒரு பட்டம், இதுக்கு ஒரு விசுவாசி காணிங்க. God is God, always God. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல வாசிங்க. சிங்கம் கர்ச்சித்தது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Revelation 10 the verse 3. நமக்கு வேற வேலை இல்லைல்ல. செய்தியை பேசணும், போயிட்டே இருக்கணும். செய்தியை பேசணும், பேக் தூக்கணும், போயிட்டே இருக்கணும். நமக்கு யாரும் கிடையாது. Nobody is in the world. Revelation chapter 6 the verse 10 verse 3 இல்லையா? And cried with a loud voice as when a lion roareth. And when he had cried, ஆர்ப்பரிக்கிறான். 7 thunders uttered. அது அழகா போட்டுருக்கு, நான் அதை எடுத்துறேன். Revelation chapter 10 the verse 3. And cried with a loud voice as when a lion roareth. And when he had cried, 7 thunders uttered their voices. அதுக்குள்ள வச்சிருந்த சத்தம் வெளியே சொல்லுது. என்ன சொல்லுச்சு? புத்தகத்தை திறந்தாச்சு, ஆட்டுக்குட்டியார ஜெயித்துட்டாரு, முத்திரையை உடைச்சாச்சு, யோவான் புத்தகத்தை பெற போகிறான், பலமுள்ள தூதனே புத்தகத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே நல்லா கவனிக்கும் சார். பைபிள் முட்டி முட்டி படிக்கணும். வாசிங்க. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும், தன் இடது பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ச்சித்தது போல மகா சத்தமாய்
ஆர்ப்பரித்தான். அவர் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் சத்தங்களை முழங்கின போது, 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின பொழுது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அல்லேலூயா. அங்க செய்தி சொல்லிருக்கு, யோவானே புத்தகம் வருதா? அல்லேலூயா. படிங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம் அது. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று. எப்படிப்பா? அப்போ முத்திரை உடைக்கப்பட்டு ஒரு புஸ்தகத்தை வாங்கும் முன்பாக இவன் முத்திரை போட வேண்டியிருக்கு சார். ஆமென். I want to repeat it. When John received the open seal, முத்திரை உடைக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்கும்னால இவன் ஒரு செய்தி முத்திரை போடணும். இந்த ரகசியம் பெருசுப்பா. இதை பேசுறதுக்கு ரொம்ப நேரம் பேசணும். அதனால எப்ப நேரம் கிடைக்கும் போது நம்ம நேரடியாக பேசுவோம். இவன் பேச ஆரம்பிச்சு விடிய பேசிட்டு இருப்பேன். அதனால இட்ஸ் எ சீக்ரெட். சீலுக்கும் தண்டருக்கும் சீலுக்கும் முத்திரை உடைக்கப்படுதல், இடிகள் முழங்குதல், முத்திரை போடப்படுதல். இந்த ட்ரையாங்கிள் பேசினா பல ஆண்டுகள் பேசலாம். இங்கதான் ரகசியம் நிறைவேறுது. இந்த ரகசியம் நிறைவேறின உடனே ஒரு ட்ரையாங்கிள் போட்டீங்கன்னா முத்திரை போடப்படுதல், முத்திரை உடைக்கிறாரு, அப்புறம் இடிகள் முழங்குது, அப்புறம் முத்திரை போடப்படுது. இந்த ட்ரையாங்கிள் பிறகுதான் ஒரு மண்ணான மனுஷன் அந்த புத்தகத்தை பெறுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ட்ரையாங்கிள் யார் இருக்கிறார்? யோவான் இருக்கிறார். அப்படியானால் ஆற்றில் அனுப்பப்பட்ட 7 கண்களால் போடப்பட்ட இந்த மெய்யான குணத்துக்கு கீழே யோவானை போல ஒருவன் இருக்க வேண்டுமே. அது யாரு சொல்லு? அல்லேலூயா. அல்லேலூயா. தாத்தாவா பாட்டியா பாஸ்டா சொல்லுங்க சார். அவன் பெற்றவரை அவனை பேச முடியும். இந்த ரகசியம் பரிசு. நான் கிறிஸ்துவை பற்றி ஒரு மனவாட்டி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் சொல்யூஷன் சொல்லி முடிக்கிறேன். முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு, இடிகள் முழங்கின பிறகு, யோவான் கேட்டத முத்திரை போட்ட பிறகுதான் இவனுக்கு சத்தம் வருது. வாசிங்க 7 வானத்தையும் 8 நான் வானத்தை கேட்ட சத்தம், மறுபடியும் என்னுடைய பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக தூதனுடைய கையிலும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று. வாங்கிக்கொள், போய் வாங்கிக்கொள். நல்ல கவனிங்க. இப்போ சார், இவ்வளவு காலம் மறைக்கப்பட்டு வானத்திலாவது பூமியிலாவது ஒரு கண்டிராத உடைக்கப்படாத புஸ்தகத்தை உடைச்சி பலமுள்ள தூதர்கிட்ட கொடுத்து கடைசியாக அது யார்கிட்ட கொடுக்கிறாரு? அது ஒரு மண்ணான மனுஷங்கிட்டப்பா. ஹல்லேலூயா. அப்படியானால் சபைக்கு, அப்போஸ்தலருக்கு, தீர்க்கதரிசிக்கு, சுவிசேஷருக்கு, போதகருக்கு, இரத்த சாட்சிகளுக்கு எவனுக்கும் கொடுக்காத ஒரு காரியத்தை, ரகசியத்தை பூமியில பேசி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது போறானால் யாரை கொடுக்கணும்? ஹல்லேலூயா. அவன் அவர் முன்குச்சிருப்பான். மனவாட்டி யாருன்னா இதுவரைக்கும் காணாததை கண்டிருப்பான், பேசாததை பேசுவான், பார்க்காத பார்த்திருப்பான், ஆயத்தமாக இருப்பான். ஆட்டுக்குட்டியோட முழு பரிபூரணத்தை கண்டவளே மனவாட்டி. ஹல்லேலூயா. அவருடைய கண்களை, அவருடைய கொம்புகளை, அவருடைய எல்லா ரகசியத்தையும், ஏயா அவருடைய புதிய நாமத்தையும் அவள் அறிந்து வச்சிருப்பான். ஹல்லேலூயா. இந்த மாபெரும் சத்தியத்தை தேவன் பூமிக்கு அனுப்பி இந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மோடு பேசி மூடப்பட்ட கதவுகளை திறக்கவும், தூண்டு போன துறவுகளை திறக்கவும், சபிக்கப்பட்ட சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றவும் தேவன் அவளை கரம் பிடித்தபடினாலே ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் பூமியில் வைப்பார தொடர்ந்து பேசுவோம். எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. ஜெபம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்.
ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. whatever the problem you have, suppose you have any diseases, செவிட்டாவி, குருட்டாவி, பொல்லாத பிலிசுனித்திர, நரகத்தினாவி, சொறி, சிறந்து, சாசு, எதுவா இருந்தாலும் we'll pray for them. ஜெபிக்க போகிறோம். God will heal you. Our loving gracious Father, hallelujah. உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? கண்டார் சிலுவையில் தொங்கும் குருதி வழிந்தவர் காட்சி, கண்டார் சிலுவையில் தொங்கும் குருதி வழிந்தவர் காட்சி, கல்லாத உள்ளங்கள் உடையோ, கண்ணீரும் கண்கள் வடியோ, கருத்தாயின் உன்னை அழைப்பவரை நோக்கி பார். நீ கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? பாழான புவி இன்பம் கண்டு பாய்ந்தோடி நீ அழியாதே. பாழான புவி இன்பம் கண்டு பாய்ந்தோடி நீ அழியாதே. பூலோக சுகங்கள் மாயை, புவி வாழும் வாழ்வெல்லாம் துன்பம். பூலோக சுகங்கள் மாயை, புவி வாழும் வாழ்வெல்லாம் துன்பம். பரலோக இன்ப இயேசுவை நீ நோக்கி பார். உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? எங்களுக்கு அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியை மத்தியில் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீ பேச ராஜ்யம சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய சத்தத்துக்கு ஆண்டவரே கர்த்தாவே கிருபையாக இரக்கமாக எல்லா வியாதிகள், கட்டிகள், சொறிகள், தூக்கமின்மை, புத்தி மயக்கம், அந்தகார ஆவிகள், விழிச்சிருந்த ஆவிகள், நரகத்தின் ஆவிகள், செவிட்டு ஆவிகள், குருட்டு ஆவிகள், புற்றுநோய்கள், தீராத வியாதிகள், சாபங்கள், பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கல்வாரி இரத்தத்தினாலும் we command and demand, Lord, fill and heal them, Lord. Let the people deliver, Lord. ஆசீர்வதிக்கப்படுவதாக மாறட்டும். கிருபைக்குள் மூடி மறைத்துக்கொள். தேசத்துக்கு ஆசீர்வதி கனம் துதிமையோருக்கும் சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யோமனே ஆண்டவரே, ஐயா கிறிஸ்து ராஜா நன்றி ஆண்டவரே. நாங்கள்